தங்க பிள்ளையே, இந்த வாராகி தாயானவள் இன்று இரவு உன் இல்லத்தை தேடி வரப்போகிறேன். வந்து உன் இல்லத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் என்று முழுவதுமாக தெரிந்து கொள். ஏனென்றால் இந்த தாய் வந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை மாறப்போகிறது, தீரப்போகிறது. ஏனென்றால் இந்த தாய் வர வேண்டும் என்று என் தங்க பிள்ளை தினந்தோறும் அகல் தீபத்தில் தீபத்தை ஏற்றி வைத்து விழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறது. அந்த காத்திருப்பை இந்த வாராகி தாயானவள் எப்படி ஏமாற்றுவேன்? ஏனென்றால் என் தங்க பிள்ளை பல ஏமாற்றத்தை அல்ல சந்தித்து வருகிறது. ஒவ்வொரு தருணமும் இந்த மனிதர்களால் என்னுடைய தங்க பிள்ளை ஏமாந்து ஏமாந்து உடலாலும் சொத்தாலும் பணத்தாலும் அவ்வளவு வழிகளை என் தங்க பிள்ளை அனுபவித்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நான் ஒரு முடிவு செய்து என் தங்க பிள்ளைக்கு சில பல விஷயங்களை அள்ளி கொடுத்து ஆசீர்வாதம் செய்துவிட்டு போகலாம் என்று இந்த வாராகி தாயானவள் என் தங்க பிள்ளையை தேடி வரலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். ஆனால் நான் வரக்கூடிய நேரம் சிறு சிறு விஷயங்களை நீ கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்தால்தான் இந்த வாராகி தாயானவள் உன் இல்லம் தேடி வருவேன், நிரந்தரமாக உன் இல்லத்தில் வாசம் செய்வேன். இப்பொழுது நான் இல்லத்தில் முழுமையாக வாசம் செய்தால் உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் பஞ்சாய் பறந்து போகும். அதே போல் சில பல விஷயத்தை நீ கடைபிடித்தே ஆக வேண்டும். எதையும் ஆழமாக யோசித்து அழாதே. முதலில் எதையும் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று ஒவ்வொரு தருணமும் மனவலியை அதிகரித்து கொள்ளாதே. மனங்கள் என்பது சிலருக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. பச்சோந்தித்தனமாக ஒரு விஷயத்தை பார்த்தால் அடுத்த விஷயத்தை பார்த்தால் மனமானது மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு சில உறவுகளுக்கு. ஆனால் என் தங்க பிள்ளை அவர்கள் மீது முழுமையாக அன்பு வைத்தது. நேர்மையாக இருக்கும் பொழுதே இப்பேற்பட்ட நரக வேதனை என்னுடைய தங்க பிள்ளைக்கு ஒரு சில கயவர்கள் கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள். அதனால் என் தங்க பிள்ளை மனமுடைந்த நிலையில் ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தருணமும் என்னுடைய தங்க பிள்ளையானது மன வலிகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. மற்றவர்களெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிறார்களே, என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் மகிழ்ச்சியும் நடக்கவில்லையே என என் தங்க பிள்ளை மனதுக்குள் குமுறி கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, நீ அழாதே. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது அனைத்தும் நடந்தே தீரும். ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த வாராகி தாயானவள் தைரியத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மங்களத்தையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் மற்றவர்கள் பேசுவதை நீ முழுமையாக கேட்டு மனம் உடையக்கூடாது. மனது என்பது அலைவாய விடக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்கு சொல்வது என்ன தெரியுமா? மற்றவர்களால் நீ கஷ்டப்படுவதை விட உனக்கு பிடித்த விஷயத்தை செய்து உனக்கான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். அதுதான் இந்த வாராகி தாயின் ஒவ்வொரு தருணமும் மகிழ்ச்சியான வாக்காகும். ஆனால் மற்றவர்களுக்காக வாழ்கிறேன், மற்றவர்களுக்காக இருக்கிறேன் என என்னுடைய தங்க பிள்ளை மற்றவர்களுக்காக வாழ்கிறேன் என தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பொழுதும் வாழவில்லை. அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் மகிழ்ச்சியும் மங்களத்தையும் செல்வத்தையும் செழிப்பையும் நான் கொடுக்க உன் இல்லம் தேடி வரப்போகிறேன். ஆனால் என்னுடைய தங்க பிள்ளை மகிழ்ச்சியான விஷயத்தை நான் கொடுக்கக்கூடிய நேரத்தில் என் தங்க பிள்ளை அதை முழுமையாக பயன்பெற வேண்டும். முழுமையாக பயன்பெற வேண்டும் என்றால் சில கெட்டவர்கள், அதே போல் உன்னை ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள் உன்னிடம் இருக்கிறார்கள். அது உனக்கே தெரியாமல் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவரை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இதற்கு சிறு கஷ்டகாலம் உன் வாழ்க்கையில் வந்தால்தான் யாருடன்
நீ பழகுகிறாய், எப்படி வாழ்கிறாய் என்று புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் சில கெட்டவர்களை உன் கண்ணில் காட்டிக் கொடுப்பதற்காக இந்த கஷ்டகாலமானது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் உன் இல்லத்தில் கால் பதிக்கக்கூடிய நேரம் நல்ல நேரமாக மாற இருக்கிறது. உன் கஷ்டங்கள், கவலைகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் என அனைத்தும் உன்னுடைய மனதை விட்டு விலகப் போகிறது. அதேபோல் என்னுடைய தங்க பிள்ளைக்கு நல்ல ஞானங்களையும் அளிக்கப் போகிறேன். ஏனென்றால் ஞானத்தை வைத்து நம் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ளலாம். எவர் எப்படி என்று தெரிந்து கொண்டாலே இந்த உலகத்தில் நாம் வாழவும் ஜெயிக்கவும் சுலபமாக மாறிவிடுகிறது. நல்லவர்கள் போல் நடித்து மற்றவர்களை ஏமாற்றுவது இந்த உலகத்தில் அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் அவர்களெல்லாம் உண்மையான மனிதர்கள் என என்னுடைய தங்க பிள்ளை அதிகமாக ஆழமாக யோசித்து அன்பை வைத்து இன்று தன்னையே அடியோடு வெறுக்கும் அளவிற்கு அந்த மனிதர்களெல்லாம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதனால் என் தங்க பிள்ளையே, இன்று இந்த வாராகி தாயானவள் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன். நீ நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு தருணமும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க இந்த தாய் வரப்போகிறேன். அதனால் தைரியமாக இருக்க வேண்டும். எதை நினைத்தும் அழக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்திலும் இனிமேல் நான் உனக்கு வழிகாட்டியாக வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் எதை நீ கடைபிடிக்க வேண்டும் என்று அனைத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன், வழிநடத்த போகிறேன். அதற்காக இந்த வாராகி தாயானவள் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன். வசந்தமாக மாறக்கூடிய வாழ்க்கையை வரவேற்க தயாராக இரு. நடந்ததெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி எறி. மறுபக்கம் உன்னுடைய வாராகி தாயானவள் உன் வாழ்க்கைக்கு சிறப்பாக நீ என்னெல்லாம் நினைக்கிறாயோ அதுவும் உனக்கு நல்லது என்றால் உடனே பட் என்று செய்து இந்த தாய் உனக்கு சந்தோஷத்தையும் இழந்ததை அனைத்தையும் நான் வந்து கொடுப்பேன். என்ன என் தங்க பிள்ளையே, சொல்வது புரிகிறதா? புரிகிறது என்றால் புரிகிறது தாயே என்று ஏற்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு தைரியமாக இரு. எனக்காக இன்று மாலை நேரத்தில் 2 அகல் தீபத்தை ஏற்றி வைத்து சிகப்பு திரியை போட்டு வாசலில் தீபத்தை ஏற்றி உன் பூஜை அறையில் என் கண் முன்னே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து எனக்காக கிழங்கு பழங்கள் படையலிட்டு என்னை கூப்பிட்டால் உன்னுடைய இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சமாக, லக்ஷ்மி சொரூபமாக உனக்கு காட்சி கொடுத்து என்னவெல்லாம் லட்சுமியை இழந்தாயோ அனைத்து லக்ஷ்மி கடாட்சத்தையும் உன் இல்லத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்க பிள்ளையே. பிறகு மற்றவர்களுக்கும் இந்த பதிவினை பகிர்ந்துவிடு. தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் பகிர்ந்துவிட்டால் உன்னுடைய நல்ல மனதிற்கு உன்னுடைய வேண்டுதலை இன்னும் கூடிய விரைவில் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் புது ஆஃபர் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தான் 100 பீப்புள்ஸ்க்கு சாரீ வாங்கினா அம்பாளுடைய வராகி அம்மனுடைய காயின் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தங்க பிள்ளைகளா. இப்போ அதே ஆஃபர் மக்கள் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய வேண்டுகோளுக்காக திரும்பவும் நான் அந்த ஆஃபரை கொடுக்குறேன். சாரீ வாங்கினீங்கன்னா காயின் ஃப்ரீங்க. ஸோ அந்த சாரியுடைய கலெக்ஷன் காமிச்சிடுறேன். இப்போ இருக்கிற சாரீ மட்டும் உங்களுக்கு கலர்ஸ் காமிச்சிடுறேன். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிங்க. சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கலர் இதுதான். ஸோ இது எல்லாருமே வேர் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வித் எல்லோ. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஸோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது நான் வேர் பண்ணியிருக்கிற சாரீ. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிய பார்டரு. எப்படி இருக்குது சாரீ எல்லாம் கலெக்ஷனு? ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருமே நல்லா வியர் பண்ணிக்கலாம். ஸோ இது எது பார்த்தீங்கன்னா குபேரப்பட்டு. ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்கும். வியர் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.